முன்னாடி மக்காசோளம் போட்டு எடுத்த காட்டில் நம்ம அடுத்த வெள்ளாமை வைக்கிறதுனா யோசித்து தான் வைக்கணும் போல் இருக்குங்க. நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் நிலக்கடலை போட்டிருந்தோம். நிலக்கடலை முளைக்க 10 நாள் ஆகும். மக்காசோளம் 4 நாள்லேயே முளைச்சிரும். பருப்பு முளைச்சிருக்கான்ட்டு போய் பார்த்தா ஃபுல்லாக மக்காசோளம் தான் நாற்று விட்ட மாதிரி முளைச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த வயலில் அவ்வளோ பூட்டை இருந்திருக்குன்னு. நாங்கள் அப்படியே சோளம் அடிச்சுட்டு நெருப்பு வச்சுட்டு உழவு ஓட்டி விட்டுட்டோம். பூட்டெல்லாம் பொறுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் செடி முளைச்சி 13 நாளில் ஒரு மருந்து இருக்குது, அதை அடித்தா கடலச்செடி தவிர மீதி இருக்கிறதெல்லாம் செத்துருன்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்களும் அடித்து விட்டோம். மருந்து அடித்து ஒரு 10 நாள் ஆச்சு அதெல்லாம் ஃபுல்லாக காயறதுக்கு. அப்போயும் அந்த கோரப்புல்லெல்லாம் காயவே இல்லை. அதனால் ஃபுல்லாக ஒரு களையும் வெட்டி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கடலச்செடிக்கு வந்து அந்த பூச்சி புழுன்ட்டு நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மக்காசோள தட்டில் இருக்கிற பூச்சுமே நிறையா இதுக்கு வந்துருச்சு. களை வெட்டிட்டு ஒரு 2 நாளில் வந்து மருந்து அடித்து விட்டுட்டோம். மருந்து அடித்ததுக்கப்புறம் ஒரு 2 நாளில் வந்து தண்ணியும் விட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம உரம் வச்சு மண் அணைக்கிறதுனா நம்ம அணைக்கணும். இந்த வயலில் நாங்கள் பருப்புக்கு பதிலாக சோளம் விதைச்சிருந்தோம்னா மக்காசோள தட்டோடு சேர்த்து சோள பயிரையும் சேர்த்து அறுத்து வச்சுருந்துருக்கலாம். தெரியாமல் நாங்கள் பருப்பு போட்டுட்டோம். மக்காசோளம் அடித்து முடித்ததுக்கப்புறம் மழை வந்துருந்துச்சுன்னா அந்த சோளம் ஃபுல்லாக முளைச்சிருந்துருக்கோம். மழை வராதனால நாங்கள் பருப்பு போட்டு தண்ணி விட்டதும் ஃபுல்லாக எல்லாம் சேர்ந்து முளைச்சிருச்சு. பருப்புமே பார்த்திங்கன்னா ரொம்ப புழக்கமாக முளைச்சிருந்தது.